ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கால் குழம்பு வைக்க போகிறோம். கால் கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். கால் குழம்பு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கால் கிரேவி செய்கிறேன். இது 2 ஆட்டுக்கால் வாங்கியிருக்கோம். தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, நம்ம போட வேண்டிய மசாலா எல்லாமே இதில் எடுத்துருக்கேன். பட்டை, லவங்கம் அதெல்லாம் இதில் வச்சுருக்கோம். தேவையான உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, எண்ணெய், இது தேவையான தண்ணி எடுத்திருக்கேன் ஆட்டுக்காலுக்கு. இப்போ நம்ம இதை வச்சு குக்கரில் நம்ம தாளிக்க போகிறோம். இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோங்க. இப்போ குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் தாளிக்க போகிறேன் ஆட்டுக்காலுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிண்ண அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சமையல் பண்ணுற எண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாக ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை லவங்கம் போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு அதெல்லாமே போட்டுருக்கோம். இப்போ அது போட்டதுக்கப்புறம் அது பட்டுன்னு கொஞ்சம் வெடியணும். அது வெடிஞ்சிருச்சுட்டுன்னா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து 6 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 6 வெங்காயம் தான் நமக்கு பொடியாக வதங்கணும் ஆட்டுக்கால் கிரேவிக்கு. இப்போ இது வதங்குதுங்க. இது வதங்குறப்போ நம்ம தேவையான உப்பு மட்டும் இதை கூட போட்டு கொஞ்சம் வதங்கினோம்னா கொஞ்சம் வதங்கணும். இது நம்ம உப்பு போட்டிருக்கோங்க. உப்பு போட்டதில் கொஞ்சம் நல்லா வதங்குங்க. வதங்குச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. எப்பவுமே எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம நல்லா வதக்கணுங்க. இதில் வதக்கிறதுல தாங்க நமக்கு டேஸ்ட்டேன்றது வரும். அது கூட அப்புறம் இஞ்சி போடணும். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நான் அதுக்கு தேவையான ஒரு 150 கிராமு பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம கிரேவியாக செய்யணும் இல்லைங்களா ஆட்டுக்கால். அதனால் இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கிரேவியாக வருங்க. நம்ம இத்தனை மசாலா போடுறதுனால நமக்கு டேஸ்ட்டாக வரும். நம்ம குழம்பு மசாலாங்க இது. வீட்டில் நம்ம மிளகா தனியெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மசாலா இது. இது மட்டும்தான் மட்டன் மசாலா.
நம்ம சேர்க்குறது. அவ்வளோ, மீதி எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிற டிஷ் தாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க. முதல்ல நமக்கு நல்லா வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கினா தான் நம்ம அடுத்தது தக்காளி போட முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ எங்கள் வீட்டில் முட்டை வேக வைக்கிறோங்க. இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம 6 முட்டை வச்சுருக்கோங்க. இப்போ இந்த முட்டை நம்ம இதில் வேக வச்சுக்கிறோங்க. ஈஸியாக இருக்கும். ஆன் பண்ணுறேங்க. இந்த முட்டை இதிலே ஒரு 1/4 ஹவர்லேயே வெந்துடுங்க. இந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸாக இருக்குங்க. இப்போ இது வதங்கிடுச்சிங்க வெங்காயம் ப்ரௌனிஷாக. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோங்க. தக்காளி போட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க. இது வந்து வதங்கணுங்க கொஞ்சம் நேரம். இது தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. இது கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நம்ம அடுத்த டிஷ் போடலாங்க. இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு போடுறோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ இது கிரேவி ஆயிடுச்சிங்க. நல்ல தக்காளி வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் போட போகிறோம். இப்போ நம்ம ஆட்டுக்கால் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் வதங்கிச்சுன்னா லைட்டாக எல்லாமே நம்ம வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம எல்லா டிஷ்ஷும் ஒன்று ஒன்று போடணுங்க. இப்போ மசாலா போட போகிறோங்க. இது கிளறிட்டு மசாலா போட போகிறோங்க. இப்போ கிளறிட்டோங்க. இப்போ நான் மசாலா போடுறேன். மஞ்சாத்தூள் போடுறோம். 1 டீஸ்பூன் மஞ்சாத்தூள். வீட்டு மிளகாத்தூளுங்க 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மட்டன் மசாலா 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோங்க. 3 டீஸ்பூன் மட்டன் மசாலா. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோங்க. மிளகுத்தூள் போடுறோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். பெரிய டீஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் அளவு எடுத்துக்கலாங்க. எல்லாம் போட்டு நம்ம கிளறி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணுங்க. நம்ம கிளறி கொஞ்சம் நேரம் அது மசாலாலாம் அந்த வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. அது கொஞ்சம் நேரம் நமக்கு தட்டு போட்டு நம்ம மூடி வைப்போம். இப்போ நம்ம போட்டு எல்லாம் கிளறிட்டோங்க. இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோங்க. இப்போ திறக்குறோங்க. எப்படி இருக்காருங்க? கரெக்டாக இருக்குங்களா? மசாலாலாம் கொஞ்சம் வெந்த மாதிரி இந்த மாதிரி ஆகணுங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி, தேவையான தண்ணி, அந்த ஆட்டுக்கால் வேகணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற தண்ணி நம்ம இப்போ எடுத்து ஊற்றணுங்க. அந்த கறி நனையிற அளவுக்கு நம்ம மேலுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா நம்ம விசில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு கறி நல்லா வேகணும். இதில் வந்து நம்ம 8 விசில் வைக்கணும். ஆட்டுக்கால் 8 விசில் வச்சோன்னே நமக்கு கிரேவியாக ஆகுங்க. இப்போ 8 விசில் வச்சு குக்கர் போட்டு நம்ம மூட போகிறோங்க. இப்போ நம்ம தண்ணி திட்டமாக ஊற்றிருக்கோங்க. கொத்தமல்லி போட்டிருக்கோம்.
இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிட்டோங்க. விசில் வைக்கிறோம். இதில் 10 விசில் வச்சு நம்ம இறக்கிடுவோங்க. இறக்கிட்டு அப்புறமா கிரேவி பதமாவது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டுக்கால் கிரேவி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கிரேவி வந்து நம்ம டிஃபனுக்கு வச்சுக்கலாம், ரைஸுக்கு போட்டுக்கலாம். எப்படி இருக்குது சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஆஃப் ஆயில் போட்டிருக்கோங்க. போகிறோங்க கிரேவி. நம்ம முட்டை ஆஃப் ஆயில் போட்டிருக்கோம். ரைஸு அந்த ஆட்டுக்கால் கிரேவி பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்லாங்க. சாதம் ரெடி. நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். டிஷ் ரெடிங்க.